இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கனி கொடுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அதாவது இந்த சம்பவத்தை நாங்கள் வேதாகமத்தில் படிக்கும் பொழுது தெரியும். ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்தி மரம் காணப்படுகிறது. அந்த மரத்திலே கனிகள் எதுவும் இல்லை. ஆகவே அந்த நபர் சொல்லுகிறார், இந்த மரத்தை தரித்து போடுவோம், இது கனிகள் எதுவும் கொடுக்கவில்லை, வீணாக இடத்தை அடைக்கிறது என்று. அப்பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், இந்த வருடமும் இதை பார்ப்போம், நான் இதற்கு சுற்றி உரம் போடுகிறேன், அதற்கு பிற்பாடும் அது கனி கொடுக்கவில்லை என்றால் அதை நான் வெட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை ஒரு உவமையாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏதாகிலும் ஒரு தவறு செய்கிற பட்சத்தில் தேவன் எங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் மன்னித்து ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறதாக இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எவ்வளவுதான் நாங்கள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போனாலும், ஏதாகிலும் ஒரு தவறு செய்தாலும், பாவத்தில் விழுந்தாலும் கூட நாங்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அதாவது நாங்கள் மனம் திரும்பி தன்னிடத்தில் வருவோம் என்பதை தேவன் உறுதியாக நம்புகிறார். அப்படி தேவன் கொடுக்கிறதான சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனம் திரும்பவில்லையாக இருந்தால் அதற்கு பிற்பாடு தேவன் அவருடைய உறவிலிருந்து எங்களுடைய உறவை வெட்டி போட்டு விடுவார். ஆகையால் நாங்கள் எந்த வகையிலையும் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போகாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் விழுந்து விட்டோமாக இருந்தாலும் கூட அவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பிடித்து கொண்டு நாங்கள் தேவனிடத்தில் சரணடைகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டு போடாமல் தேவனோடு இன்னும் அதிகமாக உறவை உண்டு பண்ணி கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Have a nice day.